ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தமிழ் சமையல் விலாக் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சேமியாவும் சிக்கனையும் வச்சு சேமியா சிக்கன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தது நான் அதை வச்சுருக்கேன், 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 3 சேமியா பாக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது டாப் ஸ்டார் சேமியா தான். இப்போ முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், அதாவது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இதோட கலர் நம்ம சீக்கிரமாக வசங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டை ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பாருங்கள், அந்த ஒரு மாதிரியாக ஒரு மசிஞ்சு நல்லா ஒரு வெங்காயம் நல்லா மசிஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா நம்ம அதில் வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போனதுக்கப்புறம் தக்காளியை நறுக்கி வச்சுருந்த தக்காளியை அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வசங்கி வருதோ அந்த சேமியா பிரியாணியில் நமக்கு அதோட இது தெரியாது. இப்போ பாருங்கள், ஓரளவு நமக்கு கொஞ்சம் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் மறுபடியும் நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். புதினா இலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் புதினா இலை இல்லாததுனால மல்லி இலை மட்டும் அதில் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் 2 ஸ்பூனும் கொஞ்சம் கரம் மசாலா தூளையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடியை வச்சு நம்ம குக்கரை லாக் பண்ணி 2 விசில் போடணும். 2 விசிலே போதுமான அளவு. ஏன்னா நம்ம சிக்கன் பீசஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால. இப்போ நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா சேமியா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நமக்கு போதுமான அளவு. அப்படின்னா தான் அந்த உதிரியாக நம்மளுக்கு சேமியா நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 பாக்கெட் சேமியாவை வந்து அதில் தட்டிக்கலாம். இந்த சேமியாவுக்கு அந்த தண்ணி காணாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம வந்து ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து அந்த சேமியாவுக்கு அந்த தண்ணி ஓகே தான். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் எதுவும் போடாதீங்க. அதாவது நான் சும்மா விசில் வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி. இதை எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம், அதுவும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸே போதுமான அளவு காலை சமையலை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் சிக்கன் சேமியா பிரியாணியோட. இந்த சிக்கன் சேமியா பிரியாணியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காலை நமக்கு ரிலேஷன்ஸ் யாரும் வந்திருந்தா கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட காலை வேலை டிஃபனை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய தமிழ் சமையல் சேனல் விலாகுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.